அடுத்த ரவுண்ட் 1 மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். மேட்ச் பிட்வீன் கண்ணுக்குளம் வெர்சஸ் திறனியாம்பட்டி. டாஸ் வின் பண்ணி கண்ணுக்குளம் இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கும் 6 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணும். முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் சதீஷ், நான் ஸ்ட்ரைக்கில் பழனி. ஸோ இங்கே முதல் ஓவர் போடுறதுக்கு உதயகுமார் வந்திருக்காங்க. பவர் பிளேயில் முதல் பந்து நல்ல லைன்லேருந்து வச்சுருக்காரு. முதல் பாலே டாட் ஆகுது. செகண்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் சதீஷ் ஃபுல் டாஸ் சரியா படலங்க. மேலே ஏறி இருக்குது. இன்ஃபீல்டை கிளியர் பண்ண வாய்ப்பு. கேட்சுங்க, சூப்பர் கேட்ச் எடுத்திருக்காரு. அதுங்க ஒரு பேர் கோபின்னு நினைக்கிறேன். செம்ம கேட்ச் எடுத்திருக்காரு. ரன்னிங் பேக்கு 1983 கப்பல் தேவ் எடுக்கிற மாதிரி ஒன்று. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஈஸ்வர் வந்திருக்காங்க. போன பால் வைடு. ஸோ தேர்ட் பால் ரீபால். ஸோ இந்த தடவை பேட்டில் ஒரு நிற்க இருந்துச்சு. ஸோ ஃபைன் லெக்கில் ஃபீல்டர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் தான் போய் எடுக்கணும். சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ஓவர் பிச்சில் இருந்துச்சு. மிஸ் ஃபீல்டுங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் ஃபுல் டாஸ். யாராலையும் பிடிக்க முடியுமா பார்த்தா விரட்டி போனாங்க. பிடிக்க முடியலங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஃபீல்டருக்கு நல்ல வேலை. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. அதில் லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் ஷாட். தெளிவாக ஃபீல்டர் இருக்காது. குத்த விட்டு பிடிக்க பார்க்குறாருங்க. ரொம்ப கஷ்டம் அப்படி பண்ணுறது. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டு கடைசியில். ஸோ அதில் ஒரு 2. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 6. ஒரு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க திறனியாம்பட்டி. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு ராஜா வந்திருக்காங்க. முதல் பந்து எக்ஸ்ட்ரா பேஸ் வந்துருக்கு. ஸ்டிக்கு தெரிச்சு போச்சு. ரைட் த்ரூ ஹிம். மிடில் ஸ்டிக்கை தட்டி தூக்க வச்சுட்டாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்க ஒரு நியூ பேட்ஸ்மேன் இங்கே விக்னேஷ் வந்திருக்காங்க. விக்கி செகண்ட் ஓவரில் நல்ல வேகம் வந்திருக்கு. ஆங்கிள் அவே பண்ணியிருக்காங்க. விக்கி அவர் பிடிக்கும் முதல் பால் டாட்டு. தேர்ட் பால் ஓவரில் ஃப்ரம் விக்கி ஷார்ட் பிக்கப் ஷாட். கிளியர் பண்ண வாய்ப்பா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கிளியர் பண்ணிட்டார். 6 கொடுத்துருக்காங்க. இந்த மேட்சோட முதல் 6 கொண்டு வராங்க. சேஞ்ச் இன் ஃபீல்டு. லாங்காக ஃபீல்டை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. ஸ்கொயர் லெக்கு பின்னாடி ஒரு ஃபீல்டரு. 4th 1 ஸ்டெப் அவுட் பண்ணி மடக்கி கொடுத்துருக்காரு. ஆளே இல்லாத பக்கம் ஸ்கொயர் லெக் ஃபீல்டருக்கு நல்ல வேலை. நல்லா கவர் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங் வேறு பார்த்துருக்காரு. சூப்பர் த்ரோ வேறு. பேக்கப் ஆளும் இருக்காங்க. இதில் ஒரு 2. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்கு ராஜா அவர்களோட ஓவரில். பவர் பிளே முடிய போகுது. ஸ்ட்ரைக்கில் விக்னேஷ். விக்கி ஸ்லோவர் பண்ணுங்க. லென்த் எழுத்தாரு. அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேட்டில் ஒரு எட்ஜு சரியாக படம் இல்லை. சிங்கிள். லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் ஒன் ஷாட். இவரும் ஒரு பிக்கப் ஷாட் அடிச்சிருக்காரு. காத்தோட காத்தா வெளியே போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஓவரில் வரக்கூடிய 2வது 6. ஓவர் முடிஞ்சுக்கு. ஸ்கோர் 21. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே திறனியாம்பட்டி. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் நல்லா தோணுது. நல்லா வெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் உதயகுமார் அண்ணன் போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால அவுட் சைட் செக்கில் 5 பேர். இந்த ஓவரோட முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் விக்கி கொஞ்சம் ரூம் கொடுக்க பார்க்குறாரு. துரத்தி போட்டாருங்க. நல்லா யாருக்கு ஒன்று விழுந்திருக்கு. ஸோ அவரோட மைண்ட் செட் ரொம்ப கிளியராக இருக்குது. அவுட் சைடு ஆஃபில் விற்று கொடுத்தா கண்டிப்பாக பேட் அண்ட் பால் மீட் பண்ணி பவுண்ட்ரியில் 6 அடிச்சிருவாங்க. துரத்தி தான் போட போகிறாரு. 2வது ஒன்றும் துரத்த பார்த்துருக்காரு. விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. சாரி டாட்டு. தேர்ட் பால் ஓவரில் முதல் 2 பால் டாட்டு. ஷாட் இன்சைட் அவுட். கையில் உள்ள வாய்ப்பா 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டம் இழக்க செஞ்சுருக்காங்க. விக்னேஷ் அவரோட விக்கெட் எடுக்கிறாங்க. ஓவர் பிச்சு பால். இந்த தடவை காலை பார்த்து போடல. கொஞ்சம் விலைக்கு அவுட் சைட் ஆஃபில் ஓட்டு கரெக்டாக எடுத்துட்டாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் இங்கே மணிஷ் வந்திருக்காங்க. போன பால் வைடு. ஸோ 4th 1 ரீபால். நல்ல பந்துங்க. சரியாக படல. துருதனையும் தூக்க பார்த்தாங்க. லாங்கில் தெளிவாக ராஜா வேறு வச்சுருக்காங்க. மேலே ஏறினா கையிலே விழுந்து போகும். சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் பழனி லெஃப்ட் பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் இந்த ஓவரில் கொஞ்சம் அடித்து போடப்பட்ட பால். குட் ஷாட். பட் அங்கேயும் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஃபீல்டிங்கு பேருக்கு சிங்கிள் கிடைக்கிது. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் குட் பால். ஆர்க்கில் இருந்துச்சு. அவுட் ஆஃப் த பார்க்காக அடிக்க பார்த்துருக்காரு. கையிலேயே விழுவுதுங்க. பெரிய ரீஜனில் விக்கெட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 24. 4 விக்கெட் திறனியாம்பட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் ராஜா போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் பழனி. நான் ஸ்ட்ரைக்கர் சைடில் சுரேஷ் இருக்காங்க. இந்த ஓவரோட முதல் பந்து
மேலே ஏறி இருக்குங்க. போன ஓவரோட முதல் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ண மாதிரி இப்பயும் சான்ஸ் எல்லாம் போச்சு. ரொம்ப டீப்பில் இருந்தாங்க. ஸோ இதில் 2 எடுக்கிறாங்க. செகண்ட் பால் ஓவரில் நல்ல லைன்லேருந்து வச்சாங்க. நேருக்கு நேராக அடிக்க பார்த்துருக்காரு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஸ்ட்ரைக்கில் சுரேஷ், நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் பால் ஓவரில் நல்ல வேகத்தில் வந்திருக்கு. பேட் அண்ட் பால் அலாங் த கிரவுண்டாக போகுது. பட் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர் அடைச்சிட்டாங்க. மொத்தமாக 4 ஃபீல்டர் வந்து டாட்டு. போன பால் வைடு. ஸோ 4th ஒன் ரீபால். இது இந்த பால் எக்ஸ்ட்ரா பேஸ் யார்கரில் விழுந்திருக்கு. டாட்டு. லாஸ்ட் ரிமைனிங் ஓவரில் ஸ்லோ ஓவர் 1 ஆஃப் கட்டர் வேரியேஷன் கம்ப்ளீட்லி பீட் பண்ணிட்டாங்க பேட்ஸ்மேனை சுரேஷை. லாஸ்ட் பால் இந்த ஓவரில் எக்ஸ்ட்ரா பேஸ். ஆமா, ஸோ பேட்டில் படலை. டாட்டு. ஸோ ஃபஸ்ட் ஓவருக்கு விட்ட ரன்னுக்கும் சேர்த்து பிடிச்சி போட்டு போயிருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 விக்கெட் விட்டு 28 ரன்னு தரணியாம்பட்டி. லாஸ்ட் 2 ஓவர் பாக்கி இருக்குது இந்த இன்னிங்ஸில். நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு பழனி வந்திருக்காங்க. அவரோட முதல் பந்து பழனி நல்ல பிளே தரையோட போகுது. இன்ஃபீல்டை கிளியர் பண்ணது 2-3 ஃபீல்டர். ஐயோ, மிஸ் ஃபீல்டு பண்ணியிருக்காங்க. தடுக்க முடியாத அளவுக்கு 4-1 பேருக்கு முதல் பந்துலேயே கவர்ஸில். செகண்ட் பால் வைடு. செகண்ட் பால் இது சரியாக படலங்க. இன்சைட் எஜ்ஜில் போல்டாக வேண்டியது தப்பிச்சிட்டாரு. டாட்டு. லாஸ்ட் 2 பால் வைடு. ஸோ தேர்ட் பால் ரீபால். ஷார்ட் ஹைட் ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. ஃபீல்டர் கையிலேயே விழுந்து போச்சு. லெஃப்ட் பேட்ஸ்மேன், ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்துட்டாங்க. நல்லா ஆடி இந்த பேட்ஸ்மேன் பழனி அவரோட விக்கெட்டை பழனி எடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாஸ்கர். பிடிச்ச முதல் பால் வைடு. ரீபால். இந்த பால் சூப்பர் 1 யார்கர் விழுந்திருக்கு. அக்ராஸ் போக பார்த்தாரு. பந்து பேட் அண்ட் பால் மீட் ஆகிருக்கு. ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். மிக்ஸ்அப்பா அப்படின்னு பார்த்தா ரன் அவுட்டுக்கான சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். கடைசி பந்து இந்த ஓவரில் ஸ்டிக்கை பார்த்து போட்டிருக்காங்க. விலைக்கு வந்த பால் 1 ஹேண்டில் விட்டார். அந்த இடத்துல போகிற 6ங்க. ஷார்ட் பவுண்டரி கிளியர் பண்ணியிருக்காங்க. அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 42. 5 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே திருநெல்வேலி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு கோபி வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சுரேஷ். முதல் பந்து கொஞ்சம் அடிச்சு போட்டார். பட் சரியாக படல. ஷார்ட்டில் இந்த ஃபீல்டு கையிலே விழுதா அப்படின்னு பார்த்தா கேட்ச் டேக்கன் ஆன் சைடில் சுரேஷ் அவர்களோட விக்கெட் பறிபோகுது. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வந்துருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே அபி வந்திருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் சிங்கிளுக்கான முயற்சி. டபுளாக மாற்ற பார்த்தாங்கன்னா மாட்டிடுவாங்க. ஸ்ட்ரைக்கில் பாஸ்கர். தேர்ட் பால் ஓவரில் லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கொடுக்க பார்த்தாரு. மேலே பட்டிருக்கு டாட்டு. 4th ஒன். ஸோ பிச்சாத பாலுக்கு போக முடிஞ்சாலுமே சரியாக படலை. கையிலே விழுதான்னு பார்த்தா கேட்ச் டேக்கன். செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. ஸோ இன்ஃபீல்டை கிளியர் பண்ண முடியல. ஸோ முக்கியமாக லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்துட்டாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் இங்கே பிச்சமணி வந்திருக்காங்க. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த இன்னிங்ஸில். ஃபுல் டாஸ் வாங்கி அடிச்சிருக்காரு. வெளியே போகுதா அப்படின்னு பார்த்தா 6 பிடிக்கிற முதல் பால் ஜூசி ஃபுல் டாஸ் கிடைக்கவும் கரெக்டாக கனெக்ஷன் பண்ணார். ஸோ பெரிய ரீஜனில் 6 பேருக்கு. முக்கியமான வந்து இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன். ஸோ பிச்சாத பாலுக்கு போயிட்டாரு. கிளியர் பண்ண நல்லாவே வாய்ப்பு இருக்குது. பெரிய 6ங்க அங்கே. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் நல்லாவே அடிச்சிருக்காரு. 2 பால், 1 ஃபுல் டாஸ், 1 ஓவர் பிச்சு, ரெண்டுமே நல்லாவே கனெக்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 2 பாலில் 2 6 அடிச்சு இந்த இன்னிங்ஸ் முடியுது. இங்கே முதல்ல பேட்டிங் பிடிச்ச திருநெல்வேலி 55 அடிச்சிருக்காங்க. 36க்கு 56 இப்போ டார்கெட்டு கண்ணகுளத்துக்கு. சேசிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கே ஸ்ட்ரைக்கில் உதயகுமார், நான் ஸ்ட்ரைக்கில் ராஜா இருக்காங்க. ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு விக்னேஷ் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸு ஃபஸ்ட் பவர் பிளே. முதல் பந்து டிஃபெண்ட் ஆடிக்கிட்டாருங்க. லைன் வந்து பெட்டராக வச்சாங்க. அவுட் சைட் த சர்க்கிளில் 2 பேர் வைக்கலாம். ஒய்டிஸ் லாங் ஆஃப் அண்ட் லாங் ஆன் வச்சுருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து புல் பண்ணியிருக்காரு. மினிமம் 4 கேரண்டி எனக்கு தெரிஞ்சு. 6 செகண்ட் பாலே 6 கொண்டு வராங்க. அலட்சியமாக அடிக்கப்பட்ட 6. டைமிங் கரெக்டாக இருந்துச்சு. பந்து வெளியே போய் விழுது. தேர்ட் பால் ஓவரில் இதுவும் ஷார்ட்டாக தான் விழுந்துச்சு. நேருக்கு நேராக போயிருக்காரு. லாங் ஆஃப் ஃபீல்டர். ஐயோ, ஆல்மோஸ்ட் மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டான்னு எதிர்பார்த்தேன். நல்ல ஃபீல்டிங்.
சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜா. 4th ஒன் விக்னேஷ் அவரோட ஓவரில் ஷார்ட் பிக்கப் ஷாட். எனக்கு தெரிஞ்சு வெளியேங்க அலட்சியமாக அடிக்கப்பட்ட அடுத்த 6 இந்த ஓவரில் ஃப்ளிக் வின்னிட்டுன்னு நல்ல ஷாட் ஒன்று. லாஸ்ட் ஒரு மீனிங் ஓவரில் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆர்க்கில் விடலான்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பவர் பிளேயோட லாஸ்ட் பால் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்காருங்க. நல்ல பிளேஸ்மெண்ட்டு. ஃபீல்டர் இந்த காரணத்தினால மினிமம் 2 கேரண்டி இந்த பந்தில். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க இங்கே கண்ணக்குளம். ஸோ செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு இங்கே ஈஸ்வர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் உதயகுமார். செகண்ட் ஓவரில் முதல் பந்து ஸ்டெம்ப் லைனில் வந்த பந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்லோவர் 1 எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்கல. அவுட் சைட் தசக்கில் 2 பேரை வைக்கலாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரியில் வச்சுருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கவருக்கும் வைடிஷ் லாங் ஆஃபுக்கும் நடுவில் வச்சுருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் சிக்லைனில் வந்த பந்து. ஸோ பெரிய விசிக்கு போயிருக்காங்க. ஃபீல்டருக்கு சுரேஷ் எங்கள் ஃபீல்டர் கேரி ஆகலை. டாட்டு பேக் டு பேக் 2 டாட் இந்த ஓவரில். தேர்ட் பால் ஓவரில் ஓவர் 1 லோ ஃபுல் டாஸாக மாட்டிக்கிச்சு. தெளிவாக ஃபீல்டிங் அங்கே ஆள் வச்சுருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும். ஸ்டிக்கில் ராஜா. 4th ஒன் ஸ்டிக்கு தெரிச்சு போச்சுங்க. கொஞ்சம் டவுன் த கிரவுண்ட் போனார். நல்ல வேகத்தோடு வந்த பந்து லென்த்தில் வச்சார். இங்கே 1 டவுன் பேட்ஸ்மேனா பழனி இறங்கியிருக்காங்க. லாஸ்ட் 2 பால் வாக்கியிருக்கு பவர் பிளே முடியறதுக்கு. அவருடைய முதல் பந்து கட்டுக்கான முயற்சிக்கு போனாங்க. கட்டுக்கான வித்தும் கொடுக்கல, அதுக்கான லைன் லென்த்தும் போடல. லாஸ்ட் ஒன் பவர் பிளேயில் சரியாக படலங்க. இன்சைட் எட்ஜு பேட் ஃபேஸ் ஓப்பன் பண்ண பார்த்தாங்க. டாட்டோட பவர் பிளே முடியுது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 16. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே கண்ணுக்குளம். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே விக்னேஷ் விக்கி போட வந்திருக்காங்க. லாஸ்ட் ஓவர் சாம ஓவர் ஒரே ரனில் பிடிச்சி போட்டு போயிருந்தாங்க ஈஸ்வர். ஒரு விக்கெட்டும் அடங்கும். அதில் அவுட் சைட் சர்க்கிள் 5 பேர். இந்த ஓவரோட முதல் பந்து ஓவர் 1 சரியாக படல. மிஸ் ஃபீல்டிங்க கொஞ்சம் நகர்த்திட்டாரு. சூப்பர் ஃபீல்டிங். நல்ல ரிசீவ் அங்கே விட்டு இருந்தால் ஓவர் த்ரோக்கு போயிருக்கும். செகண்ட் பால் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக போடப்பட பந்து சரியாக படல. முதல் 2 பால் டாட்டிங்க. தேர்ட் பால் ஓவரில் கொஞ்சம் ஃபுல்லாக வந்துச்சு. அங்கேருந்து திருப்பி இருக்காரு. அவ்வளோ பேஸ் கொடுக்கல டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் 4th ஒன் லோ ஃபுல் டாஸ் ஷாட். அவர் எதிர்பார்த்தா இருக்கல மாட்டிக்கிச்சு. லோ ஃபுல் டாஸ் ஜூசி ஃபுல் டாஸை கடாசிட்டாரு. குவாலிட்டி ஹிட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு மீனிங் விக்னேஷ் அவரோட ஓவரில் அதுவும் ஸ்லோவர் 1. ஸோ பாலில் திரும்ப விட்டார் பிச் ஆனதுக்கப்புறமா. ஸோ கவர்ஸில் பவுண்ட்ரி லைன்ட்ட பிடிக்கிறாங்க. அங்கே பழனி ஃபீல்டர் புல்லட் வேகத்தில் ஒரு த்ரோ ஒன்று வருது. அதில் ஒரு 2. இந்த ஓவரோட லாஸ்ட் பால் ஷாட். குட் ஷாட். 4க்கான நல்ல சான்ஸ். யாராலையும் தடுக்க முடியாமல் ஸ்ட்ரெயிட் கிரவுண்டில் உங்களுக்கு 4 அடிச்சிருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சுக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே கண்ணுக்குளம். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் தன்னோட 2வது ஓவர் கோட்டா முடிக்க வராங்க இங்கே ஈஸ்வர். 4th ஓவர் ஃபஸ்ட் பால் நல்ல லைன் லென்த் பீட் அண்ட் ஸ்டெம்புக்கு மேலே வருது பந்து. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு. இல்லாட்டி ஸ்டெம்பை தட்டி தூக்கியிருக்கும். செகண்ட் பால் ஓவரில் ஸ்லோவர் 1 பிச்சாத பாலுக்கு போனாலும் கையில் விட நிறையவே சான்ஸ் இருக்குது. கிளியர் பண்ணியிருக்குங்க. பிச்சாத பாலுக்கு போன காரணத்தினாலே கிளியர் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். கொஞ்சம் மிஸ்டேக் ஆகியிருந்தால் கூட கையிலே விழுவும். ரொம்ப சான்ஸ் கையில் விழுவு தான் இருக்குன்னு பார்த்தேன். தன்னோட பங்கு தான் ஒரு 6 கொண்டு வராங்க இங்கே பழனின்னு. தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக் லைனில் வேகம் வந்துச்சு. சென்சிபிள் நாக் ஒன்று. 6க்கு அப்புறமா ஒரு சிங்கிள் ஆடிருக்காங்க. லாஸ்ட் ஒரு மீனிங் இது வரைக்கும் 7 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். ஃபுல் டாஸ் பிக் பண்ணியிருக்காரு. ஃபீல்டருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குங்க. கேட்ச் எடுத்திருக்காங்க. முக்கியமான விக்கெட்டு. ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இது வரைக்கும் நல்லா ஆடி இந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அஜித். அவர் பிடிக்கிற முதல் பந்து மேலே வாங்கியிருக்காரு. விட்டு இந்த ஒயிட் பெருக்கும் வந்து லாஸ்ட் ஒன் ஓவரில்
ஐயோ காலையே போட்டுக்காரு, கொஞ்சம் நகர்ந்தா கூட ஸ்டிக்கு தட்டி தூக்கியிருக்கும். 4 ஓவர் முடியல, ஸ்கோர் 35, 2 விக்கெட்டு. மீதமுள்ள 2 ஓவர் 12 பால் 21 ரன் தேவை. நெக்ஸ்ட் ஓவர் இங்கே பழனி போட வந்திருக்காங்க. பன்னெண்டுக்கு 21 தேவை. இந்த ஓவரோட முதல் பந்து நல்லா யாருக்குறோன்னு. ஐயோ சுரேஷ் விரட்டி போனார், பிடிக்க முடியல. எடுத்து வேகமாக அடிச்சிருக்காங்க. ஐயோ டேரக்டாக இருந்தால் போயிருக்கும். 2ங்க. செகண்ட் பால் ஓவரில் அதுவும் நல்ல பந்தா. ஐயோ ஃபீல்டர் இல்லாத இடத்துக்கு போயிருக்குங்க. கொஞ்சம் வித்து கிடச்சிச்சு. 6-4ங்கிறத மேட்ரு. 4 கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் 4 கொண்டு வராங்க. ஸோ 10 பால் பாக்கி இருக்குது. 10 பாலுக்கு 15 தேவை. முதல் 2 பாலில் ஒரு 2 ஒரு 4 6 ரன் கொண்டாட்டாங்க. தேர்ட் பால் ஓவரில் பிச் ஆஃப் த பாலுக்கு போய் நல்லாவே கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. 6 நினைக்கிறேன். 6 ரன்னு. ஸோ மேட்சை ஒரேடியாக மாற்றிட்டாருன்னு சொல்லுவேன் பழனின்னு. இது 9 பாலுக்கு 9 தேவை. 1 ஓவரில் அதுவும் ஸ்டெப் அவுட் பண்ணுறாரு. நேருக்கு நேராக தரையோட போகுதுன்னு தடவை. அண்டர் பால் போய் தூக்க முடியல. சிங்கிள் கிடைக்கும். 8 ரன் தேவை. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங். பிக் ஸ்விங் அண்ட் மிஸ் ஆங்கிளாகவே ஆயிருக்கு. லாஸ்ட் 1 ஓவரில் பின்னாடி பொத்துருச்சுங்க. கீப்பரால் பிடிக்க முடியல. 4க்கு வாய்ப்பு இல்லை. மினிமம் 2 எடுக்க பார்ப்பாங்க. விட்ட டாட்டுக்கெல்லாம் சேர்த்து விரட்டி வராரு. ரன் அவுட்டா அப்படின்னு பார்த்தா நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. உளுந்து வேறன்னு 2 எடுத்திருக்காங்க. இங்கே 5 ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் 49. 2 விக்கெட் இருக்காங்க. போன ஓவரோட லாஸ்ட் பால் வந்து 2 ஓடினாங்க. பட் பிச்சுக்கு நடுவில் ஓடின காரணத்தினால 1 ரன் மைனஸு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பாக்கி இருக்குது. 6க்கு 7 தேவை. பாஸ்கர் இந்த ஓவரை போட வந்திருக்காங்க. ஸோ பழனி என்ன ஸ்ட்ரைக்கில் முக்கியமான 6ல் முதல் பந்து நல்ல 1 த்ரூதரின் அடிச்சிருக்காரு. குத்த விட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா பவுன்ஸுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங். அங்கே விக்னேஷ் போட்டு புல்லட் த்ரோ 2ங்க. 5 பாலுக்கு 5 தேவை. செகண்ட் பால் ஓவரில் ஸ்கொயர் லெக் நல்ல வேலை. வேந்த ஸ்கொயருக்கு பேருக்கு 2க்கான முயற்சி கண்டிப்பாக இருக்கும். விரட்டி வராருங்க. அதனால ஐயோ எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகலாட்டி ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இருந்துச்சு. இதுலேயும் 2 எடுத்திருக்காங்க. 4க்கு 3 தேவை. தேர்ட் பால் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக விழுந்துச்சு. கட்டடாக பார்த்தாங்க. ஸோ விக்கெட்டுக்கான அப்பீல். அவரே வெளியே போயிட்டாருங்க. விக்கெட்டு. மேட்சை மாற்றுதான்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் காமராஜ். லாஸ்ட் 3 பால் பாக்கி இருக்குது. 3க்கு 3 தேவை. ரிவர்ஸுக்கான முயற்சி. பேட்டில் பட்டுருச்சுங்க. 4 அடிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா விரட்டி போகணும் ஃபீல்டர். 4 போகலை. இப்போ போயிருக்குங்க. 4 அடித்து இந்த மேட்சை முடிக்கிற முதல் பால். மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போச்சு. கண்ணுக்குளம் திறனையாம்பட்டி கண்ணுக்குளம் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.